ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரக்னானந்தாவும் மெக்னஸ் கார்ல்சனும் விளையாண்ட ஒன் ஆஃப் த கேம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கேம் மூலிமா ரெண்டு பேருமே அவங்கவுங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அண்ட் அது மூலிமா என் கேம் எப்படி போகுது, ஸோ என் கேமில் இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அண்ட் இந்த கேமையும் நீங்கள் முழுசாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பிரக்னானந்தா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதுனால E4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. C5 ஸோ சிசிலியன் டிஃபென்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு மேக்னஸ் கார்ல்சன். சோ பிரக்னானந்தா வந்து நைட் F3 ரெஸ்பாண்ட் பண்றாரு. இப்ப D6 சோ இந்த இடத்துல இப்ப D4 வந்து புஷ் பண்றாரு பிரக்னானந்தா. சோ இந்த இடத்துல சென்டர் பான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. சென்டர் பான் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நைட் F6 வந்து ப்ளே பண்றாரு மேக்னஸ். சோ இப்ப நைட் C3 இப்ப A6 வந்து ப்ளே பண்றாரு. சோ இது பாத்தீங்கன்னா சிசிலியன் டிஃபென்ஸ் ஓபன்லயே பாத்தீங்கன்னா நேட்டர் ஆஃப் வேரியேஷன் சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல பிரக்னானந்தா பாத்தீங்கன்னா நிறைய பேர் விளையாடாத ஒரு மூவ் ப்ளே பண்றாரு. அதுதான் பாத்தீங்கன்னா H4. சோ H4 பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் இந்த ஒரு நேட்டர் ஆஃப் வேரியேஷனுக்குள்ள H4 வந்து ப்ளே பண்ணது கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும். ரொம்பவே ஒரு கம்மியான கேம்ஸ் தான் இருக்கும். பிரக்னானந்தா வந்து இந்த ஒரு ஓப்பனிங்கை வந்து ஸ்டடி பண்ணியிருப்பாரு. இந்த இடத்துல மேக்னஸ் வந்து H6 வந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு. இப்ப பிஷப் C4 மேக்னஸ் வந்து E6 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ E6க்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப A3 இப்ப நைட் C6. ஸோ மேக்னஸ் அவருடைய இன்னொரு நைட்டை டெவலப் பண்றாரு. இப்போ வந்து பிரக்னானந்தா அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸை டெவலப் பண்றாரு. இப்ப பிஷப் D7க்கு அப்புறமா இந்த பிஷப் வந்து இந்த ஒரு லாங் டயகனல்ல வந்து பிரக்னானந்தா போட்டுக்கிறாரு. ஸோ இப்போ மேக்னஸ் கார்ல்சன் என்ன பண்றாருன்னா பிஷப் E7 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பீசஸை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல இப்போ குயின் E2 ஸோ குயினை வந்து டெவலப் பண்ணுறாரு. இப்போ குயின் E2க்கு அப்புறமா இப்போ H5 வந்து புஷ் பண்ணுறாரு மேக்னஸ் கார்ல்சன். ஸோ H5க்கு அப்புறமா பாருங்கள், ஃபர்தராக இந்த நைட்டை வந்து மேக்னஸ் கார்ல்சன் நீங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக F3 வந்து ப்ளே பண்ணுறாரு பிரக்னானந்தா. ஸோ பிரக்னானந்தா அவருடைய குயினை வெளியில் கொண்டு வந்ததுமே நீங்கள் இந்த இடத்துல வந்து பிரக்னானந்தா வந்து மோஸ்ட்லி குயின் சைடில் தான் கேசல் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஹெச்பானையும் அவர் ஆல்ரெடி புஷ் பண்ணிட்டார். ஓகேங்களா? ஸோ இப்போ நைட் E5 ஸோ நைட்டை சென்டர் ஆஃப் த போர்டுக்கு மேக்னஸ் கொண்டு வராரு. இப்போ பிரக்னானந்தா வந்து குயின் சைட் வந்து கேசல் பண்ணுறாரு. இப்போ ரூக் C8 ஸோ இந்த இடத்துல ரூக் C8 ப்ளே பண்ணி இங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக்ரிஃபைஸ் வந்து மேக்னஸ் கார்ல்சன் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. ஏன்னா இந்த இடத்துல தான் இப்போ கிங் இருக்கிறார். ஸோ கிங்கோடைய ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு மேக்னஸ் கார்ல்சன் முயற்சி பண்ணுறாரு. பட் பிரக்னானந்தா பார்த்தீங்கன்னா அவருடைய டெவலப்மெண்ட்டை நோக்கி போகிறாரு. இந்த இடத்துல பிஷப் G5 ப்ளே பண்ணுறாரு. அவருடைய பிளானை நோக்கி போகிறாரு. இப்போ மேக்னஸ் கார்ல்சன் இந்த இடத்துல கிங் ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்சேஞ்சை கொடுக்குறாரு. ரூக் டெக்ஸ் நைட்டு, பான் டெக்ஸ் ரூக்கு. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா குயின் எடுத்துகிட்டு வராரு. ஸோ இந்த பானையும் திரும்ப வந்து மேக்னஸ் கார்ல்சன் கேப்சர் பண்ணுறதுக்கு தயாராகிறார். ஏன்னா இந்த இடத்துல பான்ஸ் வந்து லூஸாக இருக்கு பாருங்க அண்ட் இங்கே டபுள் பான்ஸும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிரக்னானந்தாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நான் என்னுடைய கிங் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆனாலும் நான் ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்பில் இருக்கிறேன். ஸோ இதை வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா பிரக்னானந்தாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த இடத்துல இந்த கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பானெல்லாம் வந்து காப்பாற்ற முடியாது. ஸோ பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா சிம்பிளாக அவருடைய கிங்கை வந்து இந்த B1க்கு வந்து கொண்டு வந்துடுறாரு. ஏன்னா குயின் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா டைரெக்டாக ஒரு செக் வரும். இப்போ வந்து குயின் டெக்ஸ் A3 இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக இந்த ஒரு சென்டரில் இருக்கிற நைட்டை வந்து பிரக்னானந்தா சேஸ் பண்ணுறாரு. ஸோ பிரக்னானந்தாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்பில் இருக்கிறாரு அண்ட் அது மட்டும் இல்லை சென்டரில் அவருக்கு ஸ்பேஸும் நிறையா இருக்குது. இன்னும் மேக்னஸ் கார்ல்சன் கேசல் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த நைட்டை வந்து கிக் பண்ணுறாரு. இந்த நைட் வந்து இப்போ இந்த ஒரு G4 ஸ்கொயருக்கு வராரு. ஸோ இந்த இடத்துல பிரக்னானந்தா ஃபர்தராக இந்த நைட்டை கிக் பண்ணுறாரு. ஸோ பிரக்னானந்தா இதுக்கப்புறமா நான் வந்து உங்களை கேசல் பண்ண விட மாட்டேன்ற ஒரு நோக்கத்தில் அவர் ஸ்பேஸையும் அதிகமாக பிடிக்கிறாரு. ப்ளஸ் பீஸையும் பார்த்தீங்கன்னா த்ரெட்டன் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ D டெக்ஸ் C5 திருப்பி பார்த்தீங்கன்னா F டெக்ஸ் C5 இந்த நைட்டுக்கு அட்டாக்கு. திருப்பி இந்த நைட்டை வந்து H7க்கு கொண்டு வராரு மேக்னஸ் கார்ல்சன். ஸோ இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு D5ல அலைன் பண்ணுறாரு. மேக்னஸ் என்ன பண்ணுறாருன்னா நைட்டை இங்கே கொண்டு வராரு. ஸோ இந்த இடத்துல மேக்னஸ் கார்ல்சன் நைட்டை இங்கே கொண்டு வந்ததுக்கான ரீசன் இந்த பிஷப்பை நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும். ஏன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஒரு நைட்டை வந்து பிரக்னானந்தா இப்போ ரிமூவ் பண்ணுறாரு. இந்த நைட் எடுத்துகிட்டு வந்து இந்த F3 ஸ்கொயரில் போடும்போது இந்த ஒரு பிஷப்க்கு வந்து அட்டாக் வருது. ஸோ இந்த பிஷப்பை வந்து இந்த நைட்டை வச்சு மேக்னஸ் கார்ல்சன் சேஃப்கார்ட் பண்ணுறாரு. பட் இந்த இடத்துல மேக்னஸ் கார்ல்சன் இன்னும் கேசல் பண்ணலை. ஓகேங்களா? குயின் C5 ஸோ குயினை வந்து இப்போ வெளியில் கொண்டு வராரு மேக்னஸ் கார்ல்சன். ஸோ குயினை வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல பிஷப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு பிரக்னானந்தா. ஸோ பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இப்போ நைட்டை வெளியில் கொண்டு வராரு. ஸோ நைட் G5 மூலிமா நெக்ஸ்ட்டு நைட்டை திரும்ப வந்து மேக்னஸ் கார்ல்சன் வெளியில் கொண்டு வராரு. ஸோ இப்போ குயின் வந்து இந்த பிஷப்பை சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மேக்னஸ் கார்ல்சன் இந்த நைட்டை வெளியில் கொண்டு வந்து இந்த சென்டர் பானை வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. பட் பிரக்னானந்தா அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா இந்த ஸ்பான் வந்து ஐசோலேட்டடாக தான் இருக்குது. ஸோ இந்த பானை காப்பாற்றி எந்த பிரயோஜனமும் கிடையாது.
ஸோ இந்த இடத்துல பிரக்னானந்தா பார்த்தீங்கன்னா பீஸ் ஆக்டிவிட்டியை நோக்கி போறாரு. ஓகேங்களா? ஸோ அவருடைய நைட் எடுத்து வந்து சென்டர் ஆஃப் த போர்டில் போறாரு. ஸோ இப்போ மேக்னஸ் கால்சன் இந்த சென்டரில் இருக்கிற பானை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்போ சிம்பிளாக ஒரு செக் வருது. ஸோ இந்த செக்குக்கு அப்புறமா மேக்னஸ் கால்சனால் பர்மனெண்ட்டாக கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல அவர் கிங்கை வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. இப்போ சிம்பிளாக ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு ஃபைலில் வந்து போடுறாரு பாருங்க. ஸோ இந்த நைட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கவர் பண்ணுறாரு மேக்னஸ் கால்சன். இந்த இடத்துல இப்போ குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த சென்டரில் இருக்கிற நைட்டுக்கு ஒரு அட்டாக் வருது. ப்ளஸ் குயினையும் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த போர்டில் வந்து அலைன் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் வந்து நைட் G4 வந்து ப்ளே பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக இந்த ஒரு பானை வந்து டேக் பண்ணிக்கிறாரு பிரக்னானந்தா. இந்த பானை டேக் பண்ணதுக்கப்புறமா இப்போ பிஷப்பை வச்சு இந்த ரூக்குக்கு வந்து ஒரு அட்டாக் வருது. பட் இந்த இடத்துல வந்து குயின் மூலிமா ஒரு செக் தராரு. ஸோ இந்த இடத்துல வந்து குயின் எக்ஸ்சேஞ்சும் பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சராக இருக்கும். ரூக் வந்து இந்த பேஸ் ரேங்க்ல வந்துடுவார். ஸோ அதனால மேக்னஸ் கால்சன் வந்து நைட்டை வச்சு பிளாக் பண்ணுறாரு. இப்போ பிரக்னானந்தா வந்து குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. குயின் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்புறமா இந்த ஒரு ரூக் வந்து அட்டாக்ல இருக்கு இல்லையா, அதனால பானை வச்சு அப்படியே பிளாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக திரும்ப பிஷப் வந்து இந்த இடத்துல ரீரூட் ஆகுறாரு. இப்போ வந்து ரூக் எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட் ரேங்க்ல போகிறாரு பிரக்னானந்தா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூக் வந்து இன்னும் ஆக்டிவாகவே ஆகலை. ஸோ பிரக்னானந்தாவும் பார்த்தீங்கன்னா பேஸ் ரேங்க்ல ஆக்ரோஷமாக அவருடைய ரூக் எடுத்துகிட்டு வராரு. இந்த இடத்துல இப்போ பிஷப் C6. ஸோ இந்த நைட்டுக்கு அட்டாக்கு ரூக்கை வச்சு சேஃப்கார்ட் பண்ணுறாரு. திரும்ப பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் பானு. இந்த ஒரு G2 பான் ஃபால் ஆகுது. இந்த ரூக்கும் அட்டாக்ல இருக்கு. பட் பிரக்னானந்தா சிம்பிளாக இந்த ஒரு பிஷப் அட்டாக் பண்ணுறாரு. இந்த பிஷப்புக்கு பின்னாடி நைட்டும் இருக்கு. ஸோ இந்த பிஷப் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறாரு. ப்ளஸ் இந்த ஒரு F5லையும் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன் வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ திரும்ப இந்த ஒரு பிஷப்க்கு அட்டாக்கு, திரும்ப இந்த நைட்டை வச்சு இந்த பிஷப்பை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக இந்த பானை வந்து பிரக்னானந்தா புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாசர் பான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பானை புஷ் பண்ணுறாரு. இப்போ G5. ஸோ இந்த இடத்துல G5க்கு அப்புறமா நம்ம H6 D5யும் ப்ளே பண்ணலாம். பட் இந்த ஒரு கார்னரில் இந்த ஒரு பாசர் பான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். ஸோ அதனால் பிரக்னானந்தா இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா சிம்பிளாக அவருடைய நைட்டை வெளியில் கொண்டு வராரு. இந்த ஒரு நைட்டை வந்து அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா பின்னாடி ரூக் வந்து பின்ல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பானை வந்து இப்போ மேக்னஸ் கால்சன் வந்து ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மேக்னஸ் கால்சனுடைய காம்பன்சேஷன் இப்போ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த பாசர் பான்ஸ். ஸோ இந்த ஒரு பான்ஸுக்கும் இந்த ஒரு மைனர் பீஸ்க்கும் நல்ல கோஆர்டினேஷன் இருக்குது. ஸோ அதை வச்சு மேக்னஸ் கால்சன் வந்து கேமை வந்து லீட் பண்ண முயற்சி பண்ணுறாரு. பட் பிரக்னானந்தா வந்து இந்த பேக் ரேங்க்ல இருக்கிற வீக்னஸை நான் எப்படியாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் அது மூலிமா கேமை பிரேக் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவர் இருக்கார். ஸோ இப்போ இந்த இடத்துல பிரக்னானந்தா நைட் மூலிமா ஒரு செக் தராரு. இப்போ கிங் F6. ஸோ கிங் F6க்கு அப்புறமா திருப்பி இந்த நைட்டுக்கு வந்து ஒரு அட்டாக்கு. ஸோ இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் மேற்கொண்டு என்ன பண்ணுறாருன்னா நைட் எக்ஸ் நைட் ப்ளே பண்ணிடுறாரு. ஸோ மேக்னஸ் கால்சன் அவருடைய பீஸ் ஆக்டிவிட்டிக்காக இந்த ரூக்கை கொடுத்துட்றாரு. ஸோ இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் வந்து நிறைய டெம்போவோட மூவ் பண்ணுவார் பாருங்க. இப்போ இந்த ரூக் டெக்ஸ் ரூக்குக்கு அப்புறமா நீங்கள் நல்லா பாருங்க, இந்த இடத்துல வந்து நைட்டை வச்சு இந்த ரூக்கை அட்டாக் பண்ணுறாரு. இப்போ வந்து இது டெம்போ நம்பர் 1. ஸோ இந்த இடத்துல ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த G1ல போட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டெம்போ இந்த நைட்டை வச்சு கிங்குக்கு ஒரு செக் தராரு. ஸோ இந்த நைட்டை கண்டினியூஸாக டெம்போவோட அப்படியே டெவலப் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. இப்போ கிங்குக்கு செக் அப்புறமா கிங் B2 வராரு. இப்போ திருப்பி இந்த ஒரு ரூக் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ திரும்ப இந்த நைட் வந்து டெம்போவோட இந்த E2 ஸ்கொயரில் வந்து லேண்ட் ஆகுறாரு. ஸோ இந்த நைட் கரெக்டாக பாருங்க, இந்த ஒரு பேஸ் ரேங்க்லேருந்து இங்கே வந்துட்டாரு. நெக்ஸ்ட் இந்த பானை புஷ் பண்ணுறதுக்கும் இந்த 3 மைனர் பீஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த இடத்துல இம்மீடியட்டாக இந்த பானை வந்து புஷ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து ரூக் F1 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த பிஷப்பை வந்து பின் பண்ணுறாரு பிரக்னானந்தா. பட் இமீடியட்டாக நான் சொன்ன மாதிரி மேக்னஸ் கால்சனால் இந்த பானை வந்து புஷ் பண்ண முடியாது. பட் மேக்னஸ் கால்சன் இந்த இடத்துல இந்த பானை வந்து புஷ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த பானை புஷ் பண்ணதுக்கப்புறமா பிரக்னானந்தாவால் ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த G8 ஸ்கொயரில் போட்டு இந்த பானை தடுக்க முடியும். இப்போ நீங்கள் மேற்கொண்டு இந்த பானை புஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ரூக் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ பிஷப்பால் இந்த ரூக் எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து இந்த பிஷப் பின்ல இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து ஃபர்ஸ்ட் அவசரப்பட்டு புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நைட் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த ஒரு F4 ஸ்கொயரில் போடுறது ஒரு கரெக்டான மூவ். நம்ம இந்த பின்னை வந்து அப்படியே பிரேக் பண்ணுறோம். திருப்பி பிரக்னானந்தா வந்து ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த பானை வந்து தடுக்கணும்னு நினச்சாருன்னா சிம்பிளாக நம்ம நைட் எடுத்துகிட்டு வந்து ரூக்கையே பிளாக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பான் வந்து பாசர் பண்ண ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு வேரியேஷன். பட் ஆக்சுவலாக இந்த ஒரு இடத்துல வந்து மேக்னஸ் கால்சன் இந்த ஒரு பானை புஷ் பண்ணதுக்கப்புறமா பிரக்னானந்தா வந்து அவருடைய ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த G5ல போடலை. ஓகேங்களா? சப்போஸ் போட்டுருந்தாருன்னா திருப்பி நீங்கள் இந்த பானை புஷ் பண்ணியிருந்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் பானு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பிஷப்பால் இந்த ரூக் எடுக்க முடியாது. ஸோ பிரக்னானந்தா 2 எக்ஸ்சேஞ்ச் அப்பில் இருக்கிறாரு. ஸோ என்னதான் மேக்னஸ் கால்சனுக்கு 2 பான்ஸ் இருந்தாலும் பிரக்னானந்தா கிட்ட 2 ரூக் இருக்குது. ஸோ அதை வச்சே பிரக்னானந்தா கேமை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம்.
பட் இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்ணிட்டார்னா, இன்ஸ்டட் ரூக் G8 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக அவரு இந்த ஒரு C-பானை வந்து புஷ் பண்ணிட்டாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக். இது வந்து ஒரு பிளண்டர்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த C-பானை நம்ம வந்து புஷ் பண்ணுறது. பட் இந்த இடத்துல வந்து 2 பேருக்குமே கடைசியாக டைம் வந்து ரொம்பவே குறைவாக இருந்துச்சு. இந்த இடத்துல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல வர வேரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட் எக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ண முடியாது. அப்படி ப்ளே பண்ணிட்டீங்கன்னா இந்த பிஷப்பை வந்து நான் டேக் பண்ணிவிட்டு ஒரு செக் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிளாக் சைட்லேருந்து நீங்கள் நினைக்கலாம், நான் என்னுடைய கிங் இங்கே கொடுத்து நெக்ஸ்ட்டு ரூக்கு G8 வரவிடாமல் நான் தடுப்பேன். அண்ட் நைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பானுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, நான் இந்த பானை வந்து நான் ப்ரொமோட் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் உங்களால் பானை ப்ரொமோட் பண்ண முடியாது. சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா, ரூக் டெக்ஸ் H5 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். திரும்ப ரூக்கை நம்ம இந்த வழியாக கொண்டு வரலாம். இந்த பானுக்கு பின்னாடி போட்டு இந்த பானை ப்ரொமோட் பண்ண விடாமல் தடுக்கலாம். அதையும் தாண்டி பிளாக் வந்து இந்த பானை புஷ் பண்ணி நான் ரூக்கை இங்கே வரவிட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாருன்னா, நம்ம வந்து ரூக் B3 ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான மூவ். இப்போ பிளாக் அவருடைய பானை புஷ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல அழகாக ரூக்கை வச்சு ஒரு செக் தரலாம். திரும்ப நீங்கள் வந்து கிங்கை வச்சு இந்த ரூக் அட்டாக் பண்ணிங்கன்னா ரூக் H7 ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பானை ப்ரொமோட் பண்ணிங்கன்னா நம்ம இந்த ரூக்கை வச்சு செக் கொடுத்து இந்த பானை இந்த குயினை நம்ம வந்து வின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ரூக் எடுத்ததுக்கப்புறமா இப்போ சிம்பிளாக பிஷப் டெக்ஸ் பானு, இப்போ கிங் டெக்ஸ் பானு, இப்போ இந்த எல்லா முடிவுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு அப்புறமா பிரக்னானந்தாக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்பில் இருக்கிறாரு. அண்ட் அவருக்கு என் கேமில் பிஷப்பும் நல்லா கை கொடுக்கும். ஏன்னா பிஷப் வந்து லாங் டைகனலில் போகிறதுனால. ஸோ இந்த ஒரு ரீசன்னால் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து இந்த ஒரு பிளெண்டருக்கு அப்புறமா பிளாக்கால் வந்து நைட் எக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ண முடியாது. பட் பிளாக்குக்கு கரெக்டான மூவ் என்னன்னு கேட்டிங்கன்னா G2 தான் கரெக்டான மூவ். ஓகேங்களா? ஸோ G2க்கு அப்புறமாவும் ரூக் டெக்ஸ் பிஷப் வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 2 பாசிபிள் சினாரியோஸ் இருக்குது. ஒன்று வந்து நைட் எக்ஸ் ரூக் ப்ளே பண்ணால் பிரக்னானந்தா இந்த கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம், வின் பண்ணலாம். இன்னொன்று கிங் எடுத்துகிட்டு வந்து மேக்னஸ் கால்சன் இந்த ஒரு G7 ஸ்கொயரில் போட்டாருன்னா மேக்னஸ் கால்சனால் இந்த கேமை வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் இது எதுவுமே கேமில் வந்து நடக்கலை. பட் இது என்ன ஆகுன்ற ஒரு பொசிஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் நான் உங்களுக்கு தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நைட் எக்ஸ் ரூக் ப்ளே பண்ணால் பிரக்னானந்தாக்கு தான் இது வந்து வின்னிங்கு. இது எப்படி வின்னிங்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பிரக்னானந்தா என்ன பண்ணலான்னா, இப்போ ரூக் G8 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல நான் இந்த பானை ப்ரொமோட்டே பண்ணி ஆகும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நம்ம இந்த வந்து பானை வந்து எடுத்துக்கலாம், இந்த குயினை எடுத்துக்கலாம். இப்போ திரும்ப நம்ம வந்து இந்த ஒரு ரூக் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பானை புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பான் ப்ரொமோட் ஆகிறத பிளாக்கால் தடுக்க முடியாது. இதே இந்த இடத்துல வந்து இந்த பானை வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த பானை வந்து தடுக்கிறதுக்கு கிங்கை நீங்கள் பக்கத்தில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நம்ம வந்து இந்த பானை புஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் திரும்ப கிங்கை பக்கத்தில் கொண்டு வந்தால் நம்ம இங்கே வந்து குயினாக ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு தான் வந்து வின்னிங்கு. ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் ஒயிட்டுக்கு தான் வின்னிங்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால் இந்த இடத்துல நைட் எக்ஸ் ரூக்குக்கு அப்புறமா பிரக்னானந்தா தான் வின்னிங் ஆப்வியஸாக. பட் நைட் எக்ஸ் ரூக்குக்கு பதிலாக நீங்கள் வந்து கிங் எடுத்துகிட்டு வந்து G7ல் போட்டிங்கன்னா இந்த கேமை நம்ம அழகாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து C7 வந்து இப்போ பிரக்னானந்தா ப்ளே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் குயினாக ப்ரொமோட் பண்ணிக்கலாம். திருப்பி பிரக்னானந்தா குயினாக ப்ரொமோட் பண்ணுறாருனா இது வந்து ட்ராவில் தான் போய் முடியும். ஸோ ஈக்குவலான பொசிஷன் தான். ஸோ என்னதான் பிரக்னானந்தாக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்பில் இருந்தாலும் மேக்னஸ் கால்சனுக்கு 2 பான்ஸ் வந்து சென்டரில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இந்த கேமை கரெக்டாக விளாண்டா இந்த கேம் வந்து ட்ராவில் தான் போய் முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் வர பாசிபிள் சினாரியோஸ். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு பிளெண்டருக்கு அப்புறமா அன்ஃபார்ச்சுனேட்லி மேக்னஸ் கால்சன் வந்து இந்த பானை புஷ் பண்ணலை. ஏன்னா இந்த பானை புஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம இங்கே இருக்கிற 2 பாசிபிள் சினாரியோஸை பேசணும். ஒன்று நைட் எக்ஸ் ரூக்கு, இன்னொன்று கிங் எடுத்துகிட்டு வந்து G7ல் போடுறது. பட் இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் இந்த பானை வந்து புஷ் பண்ணலை. இன்ஸ்டட் அவர் என்ன ப்ளே பண்ணிட்டாருன்னா, அவர் டைரெக்டாகவே கிங்கை இந்த G7 ஸ்கொயரில் போட்டு இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா, சிம்பிளாக இந்த பானை வந்து புஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. பட் இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கலாம், நான் திரும்ப இந்த பானை புஷ் பண்ணி இந்த ரூக்கை த்ரெட்டன் பண்ணி நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நான் வந்து உனக்கு த்ரெட் தரேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இந்த இடத்துல சிம்பிளாக நம்ம இந்த குயினாக ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ரூக்கை எடுத்துகிட்டு குயினாக ப்ரொமோட் பண்ணாலும் இந்த இடத்துல ஒரு சூப்பரான செக்மேட்டு கிங் இங்கே வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல குயின் G5 மூலிமா நம்ம ஒரு சூப்பரான செக்மேட்டை வந்து டெலிவர் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ரீசன்னால் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல நீங்கள் வந்து இந்த பானை வந்து புஷ் பண்ண முடியாது.
ஒயிட்டோடைய இந்த பானை தடுத்து தான் ஆகணும். அதனால மெக்னஸ் கால்சன் இந்த இடத்துல பிஷப் எடுத்துட்டு வந்து B7ல போடுறாரு. ஸோ இந்த பானை வந்து தடுக்கிறாரு. ஸோ பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, ரூக் எடுத்துட்டு வந்து பிஷப் அட்டாக் பண்றாரு. இப்ப சிம்பிளா திரும்ப இந்த ஒரு பானை வந்து மெக்னஸ் கால்சன் புஷ் பண்றாரு. பட் இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா, மெக்னஸ் கால்சன் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரூக் D1 ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரூக் D1க்கு அப்புறமா நீங்க இந்த பானை புஷ் பண்ணாலும் நம்ம ரூக்க வச்சு எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிஷப் வந்து பிளாக்குக்கு ஃபால் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் பிரக்னானந்தா இந்த ஒரு பானையும் ப்ரமோட் பண்ணிடுவாரு. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, பிரக்னானந்தா ரொம்பவே சுலபமா இந்த கேமை வந்து வின் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதனால மெக்னஸ் கால்சன் இந்த இடத்துல கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு அருமையான ஒரு எண்ட் கேம் மூலிமா ஸோ 2 பேருமே டைம் ப்ரெஷரில் ஆடினாங்க. அதில் நம்ம பிரக்னானந்தா வந்து கடைசியாக யார் மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அந்த ஒரு மிஸ்டேக்கை யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக இந்த கேமை வந்து கொண்டு போனார். என்னதான் பிரக்னானந்தா மிஸ்டேக் பண்ணாலுமே இது வந்து ஒரு டைம் ப்ரெஷரில் பண்ணது தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பட் அவர் ப்ளே பண்ணுற ஆப்போனண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எண்ட் கேம் மேத்தமெட்டிஷியன். ஸோ அந்த ஒரு மெக்னஸ் கால்சன் கிட்டே அவர் வந்து எண்ட் கேமில் வந்து வித்த காமிச்சு இந்த கேமை வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேம்லேயே பார்த்தீங்கன்னா மெக்னஸ் கால்சனுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கை வந்து கொடுத்துருக்காரு. செகண்ட் கேமை நம்ம வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். மெக்னஸ் கால்சனையும் திருப்பி வந்து பீட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு கேமை பற்றின கருத்துக்கள் அண்ட் இந்த ஒரு கேமுடைய புரிதல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ இந்த கேமை வந்து இதனால தான் சொன்னேன், நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிற எல்லா வேரியேஷனும் உங்களுக்கு புரியும். அண்ட் 2 பேர் சைட்லேருந்தும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த கேமை எப்படி பார்க்குறாங்கன்றதையும் உங்களுக்கு புரியும். இந்த கேமை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் இந்த கேம்ஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.